வணக்கம் நண்பர்களே. நம்மளில் சில பேர் லைஃப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எண்ணி எப்படி நடந்தது, எதனால் நடந்தது அப்படின்னு அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச பிறகு அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். இங்கே ஒரு இளைஞர் அப்படி தான் யோசிச்சுட்ருக்கார். ஒரு நாட்டில் ஒரு அரசர் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளோ தைரியமானவங்க அப்படின்னு சொல்லி சோதிக்கிறதுக்காக ஒரு போட்டி ஒன்று நடத்துகிறாரு. போட்டி என்ன அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிணறுல நிறைய விஷப்பாம்புகள் இருக்குது. அந்த விஷப்பாம்பு இருக்கக்கூடிய கிணற்றில் தன் நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரேனும் ஒருத்தர் அதுக்குள்ளார இறங்கி ஒரு 2 நிமிஷத்தில் மேலே உயிரோடு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க தான் ரொம்ப தைரியமான இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆர்வத்தில் அந்த போட்டியை நடத்துகிறாரு. போட்டியோடைய முடிவில் அந்த ஜெயிச்ச இளைஞர்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னா, அந்த நாட்டோடைய பாதி அவங்களுக்கு எழுதி கொடுக்கறதாகவும், அப்படி இல்லை அப்படின்னாக்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொற்காசுகள் சில வளங்களில் பாதியாக தரதாகவும், அப்படியும் இல்லைன்னா அந்த அரசருடைய மகளவே திருமணம் செஞ்சு கொடுக்கறதாகவும் அவர் அறிவிச்சிருந்தார். போட்டிகள்லாம் ஆரம்பித்தாச்சு. என்னென்ன அப்படின்றத எல்லாம் அறிவிச்சாச்சு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிட்டாங்க. போட்டிகள் ஆரம்பித்த பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் அந்த கிணற்றை எட்டி எட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சில பேர் பயந்துட்டு போயிடுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இளைஞர் மட்டும் தைரியமாக போயிட்டு அந்த கிணத்துக்குள்ளார குதிச்சிடுறாரு. குதிச்சுட்டு மேலேயும் ஏறி வந்துடலாம். வந்த பிறகு அந்த அரசர் அவரை பார்த்து, ரொம்ப தைரியமான இளைஞர் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவரை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு, உன்னுடைய இந்த போட்டி முடிவில் என்னப்பா உனக்கு ஆசையாக இருக்குது அதை சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டில் பாதி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேணான்னு சொல்லிடுறாங்க. இந்த நாட்டுடைய வளங்களில் பொற்காசுகளில் பாதி வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதையும் வேணான்னு சொல்லிடுறாரு. வேறு என்ன, என்னுடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதையும் வேணான்னு சொல்லிடுறாரு. அப்போ என்ன ஆசையில் நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கான இளைஞர் சொல்கிறாரு, இந்த போட்டி நடந்துட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னை பின்னாடிந்து யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டாங்க, அவங்கள தான் யாருன்னு சொல்லி நான் தேடிட்டு இருக்கிறேன். அவங்க யாரும் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நம்மளுமே கூட ஒரு பிரச்சனைகள் நடந்து முடிஞ்ச பிறகு தான் அந்த பிரச்சனைகள் யாரால் உருவாச்சு, எதனால் உருவாச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டுருப்போம். ஸோ எப்பவுமே ஒரு பிரச்சனைகள் நடந்து முடிஞ்ச பிறகு அதில் எந்த மாதிரி பிரச்சனை, யார் நடத்துனது, எப்படி நடத்துனதை யோசிக்கிறத தவிர்த்துட்டு அதை மறந்து அடுத்த வேலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் இரட்டிப்பாகுன்றதை சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நன்றி.